ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கதவிருக்ஷா வழங்கும் ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடையான் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதுலயும் இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம கடந்த 2 வருடங்களா வைகாசி விசாகம், அதாவது ஸ்ரீ நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரத்துல ஆரம்பிச்சு ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை தெரிஞ்சிருந்தோம். ஆழ்வார்கள் அந்த திருவரங்கத்து பெருமான எப்படியெல்லாம் அனுபவிச்சார் அப்படின்றத தெரிஞ்சிருந்தோம். இந்த வருஷம் வைகாசி விசாகமான இன்னைக்கு உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுக்கான அனுகிரகத்தை பெருமாள் எனக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், கேட்க போறோம் இந்த நிகழ்ச்சியில அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 12 ஆழ்வார்களும் அந்த பெருமான விதமா அனுபவிச்சிருக்கா. அவ மங்களாசாசனம் பண்ண இடங்கள் தான் 108 வைணவ திவ்ய தேசங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது. இன்னைக்கு வைகாசி விசாகம். திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிற திருக்குறுகூர், அதாவது ஆழ்வார் திருநகரி அப்படின்னு இப்ப அழைக்கப்படுற ஊர்ல அவதாரம் பண்ணவர் தான் சுவாமி நம்மாழ்வார். பிறந்தது முதல் இயற்கைக்கு மாறாக இருந்ததால் இவர் மாறன். மாயையை உருவாக்கும் சட என்னும் நாடியை வென்றதால் இவர் சடகோபன். யானையை அடக்கும் அங்குசம் போல பரன் ஆகிய திருமாலை தன் அன்பினால் கட்டியமையால் இவர் பராங்குசன். 36 திவ்ய தேசத்தின் எம்பெருமானை அந்த உறங்கா புலியின் அடியில் அமர்ந்தே மங்களாசாசனம் செய்துள்ளார். 12 ஆழ்வார்களுள் இவருக்கு மட்டுமே ஆச்சாரியர் என்ற பெருமை உண்டு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் திருமாலிடம் தொடங்கி பிராட்டியார் விஸ்வக்சேனர் ஆகியோர் பரமபதத்தில் இருப்பவர்கள். இந்த பூ உலகில் ஆச்சாரிய பரம்பரையில் முதலாக அவதரித்தவர் நம்மாழ்வாரே. நம் ஆழ்வார் என அரங்கனால் அழைக்கப்பட்ட சுவாமி பெருமாளின் திருவடி நிலை ஸ்ரீ சடாரியாய் நமக்கு ஞானம் அளித்து நம் துயர் அறுக்கும் சுடரடியாய் அருள் பாலிக்கிறார். கோவில் என்றால் திருவரங்கம், ஆழ்வார் என்றால் நம்மாழ்வார். நம்மாழ்வாரை அவயவி, அதாவது உடல் என்றும், மற்ற ஆழ்வார்களை அவயங்கள், அதாவது அங்கங்கள் என்றும் போற்றுவர் நம் பூர்வர்கள். நம்ம குரு பரம்பரையில பூலோகத்தில் அவதரித்த முதல் ஆச்சாரியனான சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த இந்த நன்னாள்ல இப்படி ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான கொடுப்பனைய பெருமாள் எனக்கு கொடுத்திருக்கார். நம்ம இந்த வருஷம் இந்த வைகாசி விசாகமான சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரத்திலையும் இந்த ஆழ்வார்கள் 12 பேரும் திருவேங்கடமுடையான எப்படி அனுபவிச்சிருக்கா அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவ அனுபவிச்ச பாசுரங்கள்லேருந்து ஒரு சிலதையும் சேவிச்சு அதுக்கான அர்த்தமும் நம்ம எல்லாருக்குமே கொடுக்க போறா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். நம்ம எல்லாருக்கும் எளிமையா புரியுற மாதிரி அவளுடைய விளக்கம் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே நன்னா தெரியும். இப்போ நம்ம எல்லாரும் நம்மாழ்வார் அந்த திருவேங்கடமுடையான் மேல அருளி செய்த பாசுரங்களும் அதுக்கான விளக்கங்களும் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்களுடைய குரல்கள்ல கேட்டு அனுபவிக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அடியன் சரோஜாவனுடைய வணக்கங்கள். நாம் கடந்த 1 வருஷமாக அரங்கனும் ஆழ்வார்களும் அப்படின்ற வரிசையில் நம்ம ஆழ்வார்களை பற்றியும் ஆழ்வார்கள் அரங்கனை எப்படி அனுபவிச்சான்றதை பற்றியும் பார்த்துன்னு வந்தோம். இப்போ இன்னைக்கு வைகாசி விசாகம், சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த திருநன்னாள். இன்னைக்கு சுவாமி திருக்குறுகூர்ன்ற ஆழ்வார் திருநகரில் அவதரித்து உலக நடைமுறைக்கு மாறாக பேச்சில்லாமலும் எந்த அசவும் இல்லும் திருப்புளி மரத்துங்கீழே இருந்து மதுரகவி ஆழ்வார் மூலமாக கண் விழித்து அவருக்கு பதில் பேசி அவரை சீடனாக கொண்டு 4 வேதங்களின் சாரமான 4 பிரபந்தங்களையும் பண்ணி தன் சீடருக்கும் உபதேசித்து ஆழ்வார்களிலேயே முதன்மையானவராயும் மற்றைய ஆழ்வார்களுக்கெல்லாம் தான் தலையா, மற்றவரெல்லாம் அவருடைய அவயங்களாயும் பிரபன்ன கூட ஜனக்கூடஸ்தன்று போற்றப்படுற சுவாமி நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் அவதரித்த இந்த வைகாசி விசாகம் இன்னைக்கு. இந்த நம்மாழ்வார் எல்லா திவ்ய தேசத்து எம்பிரான்களையும் தான் திருவாய்மொழின்ற பிரபந்தத்தில் அது மூலியமாக மங்களாசாசனம் பண்ணி
பெருமாள்களே அவளோட நேராக சென்று எல்லா பாசுரங்களையும் பெற்றுக்கொண்ட பெருமை வாழ்வார்க்கு உண்டு. அவர் திருவேங்கடத்து பெருமானை எப்படி சரணாகதி பண்ணினார்ன்று இன்றைக்கி கொஞ்சம் அனுபவிப்போம். அவர் எவ்வளவோ பெருமாளை மங்களாசாசனம் பண்ணினார். முதல்ல திருவரங்கத்தை பண்ணினார். அந்த திருவரங்கனை எப்படி அனுபவிச்சார்னு, திருவேங்கடவனை எப்படி அனுபவிச்சார் அப்படின்றத இன்றைக்கி ஓரளவு பார்ப்போம். ஏன்னா திருவேங்கடத்தெம்பெருமானுக்கு 20 பாசுரங்கள் பண்ணியிருக்கார் இவர். மீதியெல்லாம் ஒரு வரிகளில் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கார். இந்த திருவேங்கடத்தெம்பெருமானுக்கு பாசுரமாக பண்ணியிருக்கிறது 20 பாசுரம் பண்ணியிருக்கார். இதில் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரிய பிராப்தி அமையணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 பாசுரங்கள். உலகமுண்ட பெருவாயான்னு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணுற பிராட்டியை முன்னிட்டு சரணாகதி பண்ணுற அந்த மாதிரி ஒரு 10 பாசுரங்கள். அந்த மாதிரி 20 பாசுரங்கள் பண்ணியிருக்கிறதுல இதில் அந்த முதல் ஒழிவில் காலமெல்லாம் அந்த பாசுரத்தை இன்றைக்கி பார்ப்போமா. இன்றைக்கி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. அதாவது ஒழிவில் காலமெல்லாம் எப்போ நம்ம காலங்கள் எப்போ ஆரம்பிக்கிறதோ இந்த காலத்துக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி நிகழற காலத்துலேயும் சரி உனக்கு எப்பொழுதும் அந்த கைங்கரியம் பண்ண முடியாத பிராப்தி எங்களுக்கு அமையணும். உடனாய் மன்னி, அதாவது பிராட்டியோட கூட சேர்த்தியில் நீ எப்போவும் அமைஞ்சிருக்க பாரு, அந்த மாதிரி சேர்த்தியில் உனக்கு நாங்கள் அந்த கைங்கரியம் பண்ணணும். அந்த மாதிரி அந்த கைங்கரியத்தை எங்களுக்கு குறவில்லாத நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து தெளிந்து நீரோடையாக இருக்கிற ஜனங்கள்லாம் அருவி பாயிற அந்த திருவேங்கட மலையில் இருக்கிற எம்பெருமானான அந்த ஸ்ரீனிவாசனுக்கு யார் எந்தை தந்தை தந்தைக்கே உன்னை சகலகாலமாகவும் எல்லா பந்துவாகவும் எல்லா உறவாகவும் நினச்சிட்டு இருக்கிற அடியேனுக்கு உன்னை நான் சோஸ்திரம் பண்ண முடியாத இந்த பாக்கியத்தை நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்புறம் எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனொடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரெழில் அண்ணலே. எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை, அதாவது காலங்காலமாக தொட்டு என்ன எத்தனையோ பிறவிகள் எடுத்துன்னு வந்துட்டுருக்குமே, அந்த பிறவிகள் வாசனை இருக்குது. அந்த பிறவிகளெல்லாம் கூட உன்னுடைய நினைவே இருக்கிறபடியாக எனக்கு கைங்கரியம் பண்ண முடியாது, அனுகிரகம் பண்ணணும். இந்த நித்திய சூரிகளும் தேவர்களும் வானவர்களும் எல்லாரும் உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு உன்னுடைய திருவடி வாசலில் காத்துட்டுருக்கா இந்த திருமலையில். அவளோட கூட எனக்கும் இந்த அனுகிரகத்தை பண்ணணும். சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து, அதாவது புஷ்பங்கள்லாம் வாசனை உள்ள புஷ்பங்கள்லாம் சிதறி அப்படி ஏற்பட்ட பூமணம் கமழற அப்படி வசந்த அந்த திருவேங்கடத்தில் அந்தமில் புகழ் வானவர் ஈசனே, உனக்கு முடிவும் இல்லாத அந்தமும் இல்லாத ஆதியும் இல்லாத வானவர்க்கு இல்லை எல்லா தேவதைகளுக்கும் ஈஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணான திருவேங்கடமுடையானே, உனக்கு அந்த கைங்கரியத்தை அந்தமிழ் புகழ் காரெழில் அண்ணலே. அண்ணல், நீ எல்லாத்தையும் வாரி வழங்குகிற அண்ணல், அப்படி ஏற்பட்ட அந்த வாரி வழங்குகிற அண்ணலுக்கு என் கைங்கரிய பிராப்தி எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது. அதில் அண்ணல் மாயன் அணிகுள் செந்தாமரை கண்ணன் செங்கனி வாய் கருபாணிக்கம் தெள்நிறை சுனை நீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே. அண்ணல் மாயன், வாரி வாரி வழங்குற நீ மாயத்தினால இந்த அஞ்ஞானத்தை கொண்டு எல்லாரையும் மூடி அவளுக்கெல்லாம் மாயத்தை பண்ணி அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணுற அண்ணல் நீ. அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன், தாமரை புஷ்பங்களை போல அழகான கண்களை உடைய செந்தாமரை கண்ணன். பகவானை அடையாளம் காட்டுறதுக்கே அந்த கண்ணை கொண்டு தான் அடையாளம் காட்டுறாலாம். அது செந்தாமரை மலர் போல் அவ்வளோ அழகாக சிவந்த கண்களாக இருக்குதான் அது அந்த செந்தாமரை கண்ணன். செங்கனிவாய் கருமாணிக்கம், அந்த திருப்பவள இது இருக்கே அதரங்கள் இருக்குது, அது பவளம் போல் அப்படி ஏற்பட்ட அழகாக அப்படியே இருக்குதான் செந்தாமரை கருமாணிக்கம். மாணிக்க குன்று போல் இருக்குதான் ஜவ ஜவன் இது நின்று.
தெள்நிறை சுனைநீர் திருவேங்கடத்து. தெளிவான நீர்களை உடைய அந்த திருமலையில் அருவிப்பாயிர திருமலையில் எழுதியிருக்கியே திருவேங்கடநாதனே, எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே, தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாகவும் எல்லாருக்கும் அதிபதியாகவும் இருக்கப்பட்ட அந்த திருவேங்கடநாதனே, உனக்கு அந்த கைங்கரியம் பண்ண முடியாத பாக்கியத்தை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். ஈசன் வானவர்க்கு என்பனென்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கே. தேவதைகள்லாம் தொழுது அவளுக்கெல்லாம் தானா நீ பிரபுவாக இருக்க. என்னை போல் எந்த கைமுதலும் இல்லாத, எதுக்கு மேலே அயக்கில்லாத எனக்கும் நான் அதுக்கு அனுகிரகம் பண்ணுறேன். நீ எனக்கும் ஒரு தேசமாக இருக்கிய, உனக்கு நான் பாத்திரமாக இருக்கனே, அதுவே தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. நீசனே நிறைவொன்றுமில்லேன், தன்னுடைய தாட்சியெல்லாம் சொல்லிக்கிறார். எல்லா விதத்துலேயும் நான் நீசன், உனக்கு எதையும் உன்னை கொண்டாட முடியாத இது கூட எனக்கு தகுதி கூட இல்லை. அப்படி ஏற்பட்ட நீசன், நிறைவு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ ஏற்பட்ட இந்த ஜீவனிடத்தில் நீ அன்பு வச்சு நீ அனுகிரகம் பண்ணுறிய, நீ பண்ணணும். என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கே, உலகத்துக்கெல்லாம் ஜோதியாகவும் ஒளியாகவும் இருக்கப்பட்டியான எப்படி எம்பெருமானே, இந்த நீசனிடத்துலையும் நீ ஜோதியாக அனுகிரகம் பண்ணணும். சோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ, வேதியர் முழு வேதத்தமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே. இப்பேற்பட்ட பரம்பொருளான ஒன்றை எல்லா உலகத்தவரும் சேவிச்சே ஆகணும், சேவிக்கிறா. ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ, உன்னுடைய பெருமைக்கு யாரான அளவு சொல்ல முடியுமா? வேதியர் முழு வேதத்தமுதத்தை, அந்த வேதத்துக்குள்ளேயே நீ எதுவாக பொருளாக இருந்துருக்க. அந்த வேதத்தை சொல்கிற அந்த வேதியர்கள் இருக்காளே, அவள் ஒன்றை சேவிக்கப்பட்ட அப்படி ஏற்பட்ட அமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே, திருவேங்கடநாதனே, உன்னை நான் என்னன்னு சொல்லி அனுபவிக்க முடியும், உன்னுடைய பெருமையை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னுட்டு, வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார், வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாம் கடமையது சுமந்தார்கட்கே. வேங்கடங்கள் அதாவது நாம் பண்ணின பாவங்கள் இருக்குதே, அதை வினைகள்லாம் தீர்க்கிற இடமா அது. மெய்மேல் வினைமுற்றவும், ஜென்மாந்திரத்தில் பண்ணின பாவங்கள், இப்போ பண்ணிட்டு இருக்க பாவங்கள் எல்லாம் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். உன்னுடைய திருவடியை சேவிக்கிறவாளுக்கு நல்லது தவிர வேறு எதுவுமே இல்லை. வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாம் அது கடமை சுமந்தார்கட்கு, உன்னுடைய திருவடியை நெஞ்சில் சுமக்கிறவாளுக்கே எல்லா பாவங்களும் விலகி எல்லா க்ஷேமங்களும் உண்டாகும். அப்படியேற்பட்ட திருமலை, அப்படியேற்பட்ட திருவேங்கடவன். சுமந்து மாமலர் நீர் சுடரு தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனொடும் நமன்றெடும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே. சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு, பகவானை ஆராதிக்கிறதுக்கு ஒரு சாதாரண இது சொல்கிறாத்து. புஷ்பத்தாலையும் நீராலையும் தீபங்களையும் கொண்டு வாக்காலையும் அமர்ந்து வானவர் கோனோடும், இப்படி எல்லாரும் தேவதைகள்லாம் அமரர்கள்லாமும் வானவர்கள்லாமும் உன்னோட சேவிக்கிறா. அப்படி ஏற்பட்ட பெருமை உள்ளவன் நீ. நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே. எங்களை போல் இந்த மாதிரி ஒரு அடியார்களுக்கும் இந்த அனுகிரகத்தை உண்டு. அதனால் உன்னோட சேவிக்கிறோம் நாங்கள். தடங்குன்றமே. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் வளர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், அப்படி பிரளயமாக இந்திரனால் ஏவப்பட்ட மேகங்கள் கொட்டின மழையிலேந்து அந்த ஆநிரைகளையும் ஆயர்களையும் எல்லாத்தையும் ரட்சித்தவனே, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவனே, அன்று ஞாலம் அளந்த பிரான், மகாபலியின் இடத்துல 3 அடி மண்ணு கேட்டு இந்திரனுக்காக அந்த உலகத்தையே அளந்த பிரான் ஆச்சே நீ. அப்படியேற்பட்ட அந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை, இந்த திருவேங்கட மாமலையில் எழுதியிருக்கிய நீ. அந்த மலையே ஒரு பெரிய இதுவானதாச்சே, தெய்வாம்சம் பொருந்தின மலையே பகவானாக இருக்கான். அதில்
ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. அந்த மலையே சேவிக்கிறதுக்கு நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்களும் ஒழியுமே, பண்ணக்கூடிய வினைகளும் ஒழியுமே. அப்படியேற்பட்ட மலையில் நீ எழுதியிருக்கிய. ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வியுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் நாள் மலராம் மடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. ஓயும் மூப்பு, நமக்கு இந்த அந்திமோன்ற அந்த மூப்பு இருக்கே, அது அப்பேற்பட்ட கொடுமையானது. அவனை சேவிக்க அந்த மூப்பு பிறப்பு இறப்பு பிணி மாறி மாறி பிறந்து இந்த சம்சாரத்தில் ஜென்மங்கள் எடுத்து 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 பிறந்து இந்த மூப்படைஞ்சு எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கிறது. அதாவது பிணி நோய் எல்லாம் அத்தனையும் வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன். அவனை சரணாகதி பண்ணி பிராட்டியோடு கூட அவனை சரணாகதி பண்ணினா இத்தனை துன்பங்களும் ஒரே நிமிஷம் நம்ம விட்டு களைஞ்சு போயிடும். அந்த மாதிரி திருவேங்கடத்தானுடைய அனுகிரகம் கிடைக்கும். நாள் மலராம் அடித்தாமரை, அவனுடைய திருவடியை தினம் அவனுடைய திருவடியை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கு. எப்பவும் அவனுடைய திருவடியை சதா சர்வகாலமும் சிந்தித்திருக்குவாளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வரவே வராது அப்படின்னு அடித்து சொல்கிறார். வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று எய்த்து இழைப்பதன் முன்னம் அடைமினோ வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சோலை மொய்ப்பூம் தடம் தாழ்வரே. அவனுடைய திருவடியை என்னைக்கு மனசில் வச்சு சேவிக்கிறோமோ எல்லை குறுகி சென்று நம்ம பாபங்கள்லாம் குறுகி போய் நம்ம எய்த்து நம்ம இன்னொரு பிறவி எடுப்போம் அப்படின்றதுக்கு முன்னையே நாம் பகவானுடைய திருவடியை சேர்ந்து இன்னமே பிறவி கிடையாதுன்றதுக்கு எய்த்து இழைப்பதன் முன்னம் அடைமினோம். அவனுடைய திருவடியை போய் நாம் அடைஞ்சு அவனுடைய திருவடி நிழலில் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியங்கள் கிடைக்கும். பைத்து பாம்பனையான் திருவேங்கடம், அரவணை மேலே பள்ளி கொண்டு இருக்கிற அந்த திருவேங்கடவன் மொய்த்த சோலை மொய்ப்பூந்தடம் தாழ்வரே. அப்படியேற்பட்ட சோலைகள்லாம் இருந்து அழகான ரம்யமான அந்த திருமலை மேலே இருக்கிற எம்பெருமானை நம்ம சேர்த்து அந்த மொய்ப்பூந்தடம் தாழ்வரே நம்ம கைகூப்பி அவனை சேவிச்சமான அந்த அனுகிரகத்தை நமக்கு அவன் கட்டாயம் பண்ணுவான். தாழ்பரப்பி மண்தாவிய ஈசனை நீழ்பொழில் குருகூர் சடகோபன் சொல் கேழில் 1010 வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞானம் புகழவே. தாழ்பரப்பி மண்தாவிய ஈசனை, தன்னுடைய திருவடியால் எல்லா உலகத்தையும் அளந்து கொண்ட அப்படியேற்பட்ட அந்த திருவிக்கிரமான அந்த திருவேங்கடவனை நீழ்பொழில் குருகூர் சடகோபன் சொல், அழகான சோலைகள்லாம் சூழ்ந்திருக்கிற அந்த திருவேங்கடத்தில் இருக்கப்பட்ட அந்த பகவானை குருகூர் சடகோபன், திருக்குருகூரில் அவதரித்த சடகோபன்ற நம்மாழ்வாரான சொல்லு கேழில் 1010 வல்லவர். இந்த 1000 பாசுரங்களுக்குள்ளே இந்த 10 பாசுரத்தையும் சொல்லி சேவிக்கிறவாளுக்கு வாழ்வர் வாழ்வெய்தி ஞானம் புகழவே. இம்மைக்கும் எல்லாவித வாழ்வோடையும் இருந்து மறுமைக்கும் பகவானுடைய அந்த கைங்கரிய பிராப்தி, பிறவியே இல்லாத மோட்ச பிராப்தி கழித்து உலகம் புகழ வாழ்வா அப்படின்னு சொல்லி இது பல ஸ்ருதி தலை கட்டி முடிக்கிறார். இதில் அடுத்தது இன்னொரு பார்ப்போம். ரொம்ப அற்புதமான பாசுரங்கள், அதுக்கான விளக்கங்கள். திருப்பதியில் போய் பெருமாளை சேவிக்கணும்னா எத்தனை நாழியானாலும் நம்ம அங்கே நின்று காத்துட்டு அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரோம். இந்த பாசுரங்கள்லாம் கேட்கும் போது அதுக்கான எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அந்த பெருமாள் கைங்கரியம் அவன் மனசு வச்சா மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று. அவன் நம்ம கூட இருந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றத நம்மாழ்வார் ரொம்ப அழகாக இந்த பாசுரங்கள் மூலமாக நம்ம எல்லாருக்கும் விளக்கிருக்கார். அதை நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அற்புதமாக ரொம்ப எளிய நடையில் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி ஒரு அற்புதமான எபிசோட் அந்த திருவேங்கடமுடையானுடைய அருளால் இன்னைக்கு, அதுவும் சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரத்தன்னைக்கு கேட்கறதுக்கான கொடுப்பனையாக பெருமாளும் தாயாரும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. ஆனால் ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடையான் நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர ஸ்பெஷல் இன்னும் ஒரு எபிசோடு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முதல் 10 பாசுரம் தான் கேட்டிருக்கோம். இன்னும் 10 பாசுரமும் அதோடைய விளக்கங்களும் இருக்குது. அதை அடுத்த பகுதியில் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறீர்கள். அதை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் கேட்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் கதவிருக்ஷாவின்
ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடியான் நம்மாழ்வார் திருநக்ஷத்திர ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.